Welcome, Sivan Stories 141. வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். இது ஒரு 21 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டுல 3 மேட்டரை பாத்துக்கிட்டு இருந்தோம். ஒண்ணு, நம்ம விநாயகர் கிட்ட பார்வதி தேவி காலையில எந்திரிச்சதும் நல்லபடியா குளிச்சு கிழிச்சு சுத்தபத்தமா சிவனை கும்பிட்டுட்டு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. விநாயகரும் அதை ஃபாலோ பண்றதா சொல்லியிருந்தேன். அப்புறம் அந்த பக்கம் ஏதோ ஒரு அரக்கனோட பொண்டாட்டி பார்வதி தேவியை நோக்கி தவம் பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் நம்ம சிவன் சப்தரிஷிகளுக்கும் மார்க்கண்டேயருக்கும் கற்பக விருட்ச மரத்துக்கு அடியில உட்கார்ந்து எது நல்லது எது கெட்டது, எது உலகத்துக்கு நல்லது, எது உடலுக்கு நல்லது, எது உள்ளத்துக்கு நல்லது அப்படின்னு உபதேசம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு அப்புறம் இப்போ என்னாச்சுன்னு பாப்போம். கரெக்டா பார்வதி தேவியும் விநாயகரும் பேசிக்கிட்டு இருக்கிற சமயம் பின்னாடியே நம்ம நந்தி வராரு. கை நிறைய கொழுக்கட்டை எடுத்துட்டு வந்துட்டு, ரொம்ப நேரம் ஆச்சு விடுஞ்சு இன்னும் நீங்க சாப்பிடலையா, பசிக்குமே சொல்லிவிட்டு கொழுக்கட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, இல்ல நான் குளிச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன், அது வரைக்கும் எனக்கு பசி அறியாது பசி தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாப்ல. அந்த பக்கம் நம்ம சிவனும் பூஜையோட மகிமைகளை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் அந்த அரக்கி பார்வதி தேவியை நோக்கி பயங்கரமான தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. சுத்தி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கூட அவளோட தவம் கலையல. இந்த பக்கம் அந்த தவம் உச்சத்தை அடையும் போது நம்ம பார்வதி தேவி அதை உணர்றாங்க. யாரு நம்மளை நோக்கி தவம் புரியுறது அப்படின்னு பாக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம விநாயகர் தன்னோட எலிகளோட சேர்ந்து ரொம்ப அருமையா குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த எலிகள் கேக்குது, ஏப்பா நாம குளிச்சு கிழிச்சு முடிச்சு பூஜை கீஜை பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட போகும்போது எம்புட்டு பசிக்கும், அதுக்கு பதிலா வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டு பூஜை செய்யலாமே குளிக்கலாமே அப்படின்னு கொடுத்தா, இல்ல பார்வதி தேவி சொல்லி இருக்கிறாங்க, பூஜையை முடித்து விட்டு பசியோட காலையில குளிச்சு பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிடும் போதுதான் அன்றைக்கான அந்த நாளே நல்லபடியா ஓடும்னு அம்மா சொல்லி இருக்கிறாங்க. அப்படித்தான் செய்யணும்னு கட்டன் டேட்ட நம்ம விநாயகர் சொல்லிடுறாரு. இந்த பக்கம் எப்பேற்பட்ட கடவுளா இருந்தாலும் அவங்கள ஒரு பக்தையோ ஒரு பக்தனோ அவங்கள நோக்கி தவம் செய்யும் போது அந்த தவம் உச்சத்தை அடையும் போது அது அந்த சம்பந்தப்பட்ட கடவுளுக்கு கேட்கும். கடவுளும் வேற வழி இல்ல, இங்க வந்தாகணும் காட்சி தந்தாகணும். அதே மாதிரிதான் இங்க பார்வதி தேவி வராங்க, காட்சி கொடுக்கறாங்க. அந்த அரக்கியை சுத்தி இருந்த அந்த நெருப்பு அணைச்சு, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு கேக்குறாங்க. பொதுவா எல்லா அரக்கிகளும் என்ன பண்ணுவாங்க, ஏன் தேவாதி தேவர்கள் கூட பர்சனல் கெயினுக்காக சுயநலத்துக்காகத்தான் தன்னலத்துக்காகத்தான் வரத்தை கேட்பாங்க. ஆனா இந்த அம்மா கொஞ்சம் வித்தியாசமான வரத்தை கேக்குது. வளமை பூத்து குலுங்கக்கூடிய இந்த வனப்பகுதி இந்த காட்டுப்பகுதி அத்தனைக்கும் நான் எஜமானி ஆகணும் அப்படின்னு வர கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுய விருப்பப்படி பூமி எங்கும் இந்த வனத்தை நான் வேண்ட இடத்துக்கு எடுத்துட்டு போகவோ வரவோ முடியும், அப்பேற்பட்ட ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா பார்வதி தேவிக்கு, ஏமா இந்த வரத்தினால உனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறது இல்லையே, ஏன் இப்பேற்பட்ட ஒரு வரத்தை கேட்கிற அப்படின்னு கேட்டா, என்னோட நன்மை முக்கியம் இல்ல, பூமியில ஏகப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, காடு இல்லாம வனம் இல்லாம வாடுறாங்க, மழை இல்லாம அவங்க நிலமெல்லாம் பஞ்சத்துல தவிக்குது. இப்ப இந்த காடுகளை இந்த வனத்தை நானே வேண்டிய இடத்துக்கு எடுத்துட்டு போய் பஞ்சம் இருக்கிற அந்த ஊர்ல எல்லாம் இதை நான் நட்டு அங்க மலைகளை கொடுக்க முடியும், பஞ்சத்தை ஒழிக்க முடியும், காட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணவு வகைகள் பல வகைகள் இதை வச்சு ஏதோ பசியா ஆத்த முடியும். எனக்காக கேட்கலதாயி உலக நன்மைக்காகத்தான் கேட்கிறேன் அப்படின்னு அந்த அம்மாவும் கேட்க, சரின்னு பார்வதி தேவியும் ததாஸ்து அப்படின்னு வரத்தை கொடுத்துறாங்க. இந்த பக்கம் பார்த்தா குளிச்சு முடிச்ச நம்ம விநாயகர் சிவனுக்கு ரொம்ப அருமையா பூஜை செய்யற, வில்வ இலைய வச்சு அருமையான ஒரு பூஜை, கூடவே அந்த எலிகளும் கும்பிடுது. சிவனும் கரெக்டா அந்நேரமா பார்த்து அந்த ஏரியாவுக்கு வந்து சேர்றாரு. தான் புள்ள தன்னை நோக்கி பூஜை செய்யறத பார்த்து ரசிக்கிறார். அப்ப நம்ம பார்வதி தேவி அங்க வந்து சேர்றாங்க. சிவன் விநாயகர் பூஜை செய்யற அந்த அழகை பார்த்து ரசிக்கிறத இவங்க பார்த்து ரசிக்கிறாங்க. ஆண்டவா உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல, இருந்தாலும் நானே உங்களுக்கு அப்டேட் கொடுக்கிறேன். அசுர தாரகனோட பொண்டாட்டி தாரகி அவ என்ன நோக்கி கடுமையான தவம் புரிந்தா. அந்த தவ மகிமையால என்னையும் அறியாம நான் அங்க போனேன். அவ ஒரு வரம் கேட்டா, ஆனா சுயநலத்துக்கு கேட்காம பொதுநலமா ஒரு வரம் கேட்டா. அந்த வரத்தையும் நான் ததாஸ்து அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம சிவனும் அதைத்தான் வழிமொழிகிறார். ஆமா, எந்த ஒரு கடவுளா இருந்தாலும் ஒரு பக்தன் தன்னை நோக்கி கடுமையான தவம் புரியும் போது நம்ம அறியாமலே நாம அங்க போயாகணும், அவங்க கேட்கறத கொடுத்தாகணும், அது கடவுளான நம்மளோட கடமை அப்படின்னு சொல்ற. பொதுவா வரம் வாங்குறதுல 199 பேர் அந்த வரத்தை தப்பான முறையில தான் பயன்படுத்துறாங்க. இந்த வரமும் எங்க போய் முடியுமோ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவன் சொல்ல, அதுக்கப்புறம் அந்த அரக்கிய மறந்து விநாயகரோட அந்த பூஜையை பார்த்து இவங்க அப்படியே சந்தோஷத்துல மூழ்குறாங்க. விநாயகரோ பூஜையில அப்படியே மூழ்கி போறார். பின்னாடி அப்பாவும் அம்மாவும் நிக்கிறாங்க அப்படிங்கறத கூட மறந்து பூஜையில மூழ்கி போறார். இவங்களும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அதை நம்ம எலிகள் பாத்துருது. பார்த்துட்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, விநாயகர் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்து குளிச்சு பூஜை செய்யறது இதுதான் முதல் தடவை. என்னதான் அவரு பசிக்குது அப்படின்னு சொல்லனாலும் கண்டிப்பா அவருக்கு ரொம்பவே பசிக்கும். ஏன்னா அவரோட சேர்ந்து நாங்களும் நல்லா சாப்பிட்டு பழகிட்டோமா, இப்ப எங்களுக்கும் பசிக்குது. பாவங்க அவரு
அவரை கொஞ்சம் பூஜையில இருந்து எழுப்புங்களே அப்படின்னு சொல்ல நம்ம பார்வதி தேவி தான் விநாயகா போதும் எந்திரி, உனக்காக கொழுக்கட்டை கொண்டு வந்திருக்கிறேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. விநாயகரும் கண்ணை முழிக்கிறார். அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு போறாரு. போனவரு கொழுக்கட்டையை கொடுங்க அப்படின்னு வாங்காம என் பூஜையில உங்க 2 பேருக்கும் சந்தோஷமா, என் பூஜையால் நீங்க 2 பேருமே பரவசம் அடைந்தீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. பார்வதி தேவியும் ஆமாண்டா உன் பூஜையால நாங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம விநாயகரும் அப்படியா, அப்ப எனக்கு ஒரு வரம் கொடுங்க, எல்லாரும் தவம் பண்ணி பூஜை பண்ணி தானே உங்ககிட்ட வரம் கேட்கறாங்க, நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா நீங்களும் வரம் தரீங்கல்ல, எனக்கும் ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சிவன் சொன்னாரு 199 பேர் கேட்கிற வரம் சுயநலமான வரமா தான் இருக்கும் அப்படின்னு. இப்ப நம்ம விநாயகர் என்ன வரத்தை கேட்க போறாரு அப்படின்னு பாப்போம். என்னடா தம்பி ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு வர வேணும்னு கேக்குறங்கிற மாதிரி பார்வதி தேவி சொல்லுவோம், எனக்கு ஒரு வரம் கொடுங்க. என்ன வரும்? இனிமே எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பூஜை பண்ணணும் வரம் கொடுப்பீங்களா? அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் நான் பட்டினியா இருந்தேன். கேட்க ஆமா நாள் கணக்கெல்லாம் முக்கியம் இல்ல, உங்க மனசை குளிர்வித்தமா அதுதான் முக்கியம். இப்ப கூட கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு அரக்கைக்கு போய் கேட்ட வரத்தை கொடுத்தீங்களாமே, எனக்கு வரம் கொடுப்பதற்கு என்ன அப்படின்னு கேட்க பார்வதி தேவி சிவனை பார்க்க சிவனும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கண்ணை செய்க்க தலைய செய்க்க, அதுக்கப்புறம் தான் பார்வதி தேவி சரி கேள் என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்குள்ள நம்ம சிவன் நடுவுல புகுந்து டேய் மகனே ஊர்ல தான் இங்க பூலோகத்துல தான் அவன் போட்டி போட்டு தவம் இருந்து எங்க கிட்ட போட்டா போட்டி போட்டு வர வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க. என் புள்ள நீ உனக்கு இதெல்லாம் தேவையில்லை ராசா, இந்த கொழுக்கட்டையை சாப்பிடு அப்படின்னு கொடுத்தா இல்ல எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு தேவை வரம் தான் அப்படின்னு கட்டன் டேட்டா நிக்கிறாரு நம்ம விநாயகர். அந்த பக்கம் வர வாங்கின அந்த அரக்கி தாரகைய காட்டுறாங்க. அவளை எல்லா பேரும் மகாராணி கூப்பிடுறாங்க அந்த ஏரியால. அவளும் காஸ்டியூமை மாத்திக்கிட்டு அரக்கியோட காஸ்டியூமுக்கு வந்து நிக்கிறா. கோஷம் போடுறவங்களை அமைதியா இருக்க சொல்லிவிட்டு கொஞ்சம் கன்னிங் பார்வை பாக்குறா. பின்னாடியே ஒரு அரக்க நாம நினைச்ச மாதிரியே பிளான் பண்ணபடி ஒரு வரத்தை கேட்டுட்டோம், நம் திட்டத்தின் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு கேக்குறாப்ல. இந்த வனத்துக்கு எஜமானி யாரு? இவதான் தாரகி. அதனாலதான் இந்த வனத்துக்கே தாரகவனம்னு பேர் வந்தது. உலகத்துக்கே படியளக்கக்கூடிய அளவு வாற்றல் வளம் எல்லாமே இந்த வனத்தில் இருக்கிறது. பார்வதி தேவி கிட்ட மனுஷங்களோட நன்மைக்காக உலக நன்மைக்காக இந்த வரத்தை வாங்கினதா சொன்னேன். ஆனா உண்மையை சொல்ல போனா இந்த வரத்தை வச்சு மனிதர்களை நாம அடிமைப்படுத்தணும், உலகத்துக்கே படி இருக்கக்கூடிய இந்த வனப்பகுதியை நான் எங்க வேணாலும் எடுத்துட்டு போலான்னு வர வாங்கி இருக்கிறேன். அந்த வகையில இந்த வனத்தை நான் எடுத்து கொண்டு போய் யாருமே ரீச் பண்ண முடியாதபடி கடலோட ஆழத்துக்கு இதை நான் கொண்டு போயிடுவேன். அசுரர்களுக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் இதோட வளத்தை அசுரர்களுக்கு கொடுப்பேன். மனிதர்களுக்கு காடுகளோட அந்த வளத்தை ஷேர் பண்ண மாட்டேன். தம்மா தூண்டு ஒரு பழத்தை கூட கொடுக்க மாட்டேன். வேற வழி இல்லாம அவங்க நம்ம காலடியில கிடப்பாங்க. அது மட்டும் இல்லாம நாம எப்படி தவம் பண்ணி பார்வதி தேவியோட மனசை குளிர வச்சு இப்படி ஒரு வரத்தை வாங்கி இப்ப நம்ம செழிப்பா இருக்கமோ அதே மாதிரி மனிதர்களும் முயற்சி பண்ணுவாங்க, தவம் இருப்பாங்க. அதை தடுப்பதற்காக இந்த பூ உலகத்தில் இனிமே யாரும் தவம் செய்யக்கூடாது, பூஜை செய்யக்கூடாது, புனஸ்காரங்கள் கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் தடை செய்வேன். பூஜையே உலகத்துல நடக்காத போது மனிதர்களால அடுத்து வரமும் வாங்க முடியாது. காலாகாலத்துக்கு நமக்கு அடிமையாவே கிடக்க வேண்டியதுதான், நாம அவங்கள ஆண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் என்னோட திட்டம்னு அங்க இருக்கிற அசுரர்களுக்கு தன்னோட பிளானை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி இதற்கு முன்னாடியும் பிரச்சனை வந்திருக்கு, அப்படியெல்லாம் பூலோகத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம சிவன் மகாதேவர் உள்ள வருவாரு, ஏதாவது பஞ்சாயத்தை கூட்டுவாரு அப்படின்னு சொன்னா நமக்கு வரம் கொடுத்தது பார்வதி தேவி. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நம் நலனுக்காக அவங்க ஏதாவது செய்வாங்க. வரட்டும் தாரகி சொல்றா பொது நலத்துக்காக வரத்தை வாங்கினா அப்படின்னு பார்த்தா அசுர நலத்துக்காக வரத்தை வாங்கி இருக்கிற. பாப்போம் எங்க போய் இந்த கூத்தெல்லாம் முடியுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பக்கம் நம்ம விநாயகர் இன்னும் சாப்பாடு வேண்டாம் எனக்கு வரம் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு நிக்கிறார். வேற வழி இல்லாம பார்வதி தேவியின் சிவன் கிட்ட இவன் பசி தாங்க மாட்டான், காலையில இருந்து வேற ஒண்ணு கூட சாப்பிடல, தயவு செய்து அவனுக்கு என்ன வேணுமோ கேட்டு தான் தொலைங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க சிவனும் சரி என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு விசாரிக்கிறார். எனக்கு இந்த வரம் தான் வேணும்னு அவரும் வரத்தை கேட்க ஆரம்பிக்கிறார். என்னைக்குமே என்னோட அப்பா அம்மா பிரிவே இல்லாம ஒத்துமையா சேர்ந்தே இருக்கணும், ஒருமித்த சிந்தனையோட 2 பேரும் தெரிஞ்சு என்றென்றும் எனக்கு மார்க்க தரிசனம் அளிக்கணும், இந்த வரம் தான் வேணும்னு கேட்க சிவனும் ரொம்ப பாசத்தோட ததாஸ்து அப்படின்னு அவர் கேட்ட அந்த வரத்தை கொடுத்துட்டாரு. மனசுக்குள்ள என்னோட பக்தர்கள் அத்தனை பேரும் ஒன்ன மாதிரியே மனசுல தூய்மையானவர்களாக இருந்திருந்தா, அவங்க வேண்டக்கூடிய அந்த வரத்துல ஒன்ன மாதிரியே தன்னலம் இல்லாமல் இருந்திருந்தா இந்த உலகத்துல சங்கடம்னு ஒண்ணு வரவே வராது அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைக்க விநாயகரோ அப்பா அம்மாவோட கையை பிடிச்சுக்கிறாரு. இப்பதான் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஏதோ அடக்கிக்கிட்டி ஒரு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்ப கொடுங்க மொத்த கொழுக்கட்டையும் நாங்க காலி பண்றோம் அப்படின்ட்டு கொழுக்கட்டைய வாங்கிக்கிறார். இந்த பக்கம் அந்த அரக்கி அவ என்ன சொல்றா, அந்த வனத்துக்கு அந்த காட்டுக்கு ஒரு கட்டளை இடுகிறார், இந்த வனத்துக்கு நான் தான் எஜமானி, இந்த நிலத்துல இருந்தது போதும், பார்வதியோட வரத்தினால நான் கேட்கிறேன் உத்தரவிடுகிறேன், உடனே இங்க இருந்து புறப்படு அப்படின்னு 2 கையை நீட்ட அடுத்த கணம் தாரகாவனம் அப்படியே காத்துல பறக்குது. எங்க வேணாலும் காட்டை தூக்கிட்டு போகலாங்கிற அந்த வரத்தை வாங்கினதுனால இவளுக்கு இப்ப ஏற்பட்ட சக்தி. அதை பார்த்து இந்த பக்கம் நம்ம சிவன் கோவப்படுகிறார். என்ன பண்ண முடியும், அவரால கோவம் தான் பண்ண முடியும் படுறாரு. அப்படியே அந்த காட்டோட சேர்ந்து நம்ம அசுரர்களும் வானத்துல பறந்து போறாங்க.
அதை கொண்டு போய் கடலுக்கு மத்தியில ஒரு தீவு மாதிரி அந்த அறைக்கு லேண்ட் பண்றான். இது சிருஷ்டியோட செயல்பாட்டையே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த பக்கம் பிரம்மதேவரும் விஷ்ணு பகவானும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பூமிக்கும் சமுத்திரத்துக்குமான ஒரு வரம்பு இருக்கு. ஆனா தாரகி அந்த வரம்பையே உடைக்கிறா. இது இயற்கையோட செயல்பாட்டை பாதிக்கும். ஒரு இக்கட்டான சூழல் உருவாகும். தாரகிக்கு பார்வதி தேவி வரம் கொடுத்ததுனால அவளையும் நம்மளால தடுக்க முடியாது. இதை நம்ம உடனே தடுத்தாகணுங்கிற மாதிரி விஷ்ணு பகவான் சொல்ல, அதுக்கு விஷ்ணு பகவானும் அந்த தாரகிக்கு வரம் கொடுத்தது யாரு? ஆதிசக்தி. அப்போ அதை எதிர்த்து நிக்கணும்னா அது ஆதி சிவனால மட்டும்தான் முடியும். சிவன் கண்டிப்பா இதற்கான ஒரு தீர்வை கண்டுபிடிவார். அதுவரை நாம காத்திருக்கலாம் அப்படின்னு இந்த கடவுள்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அந்த பக்கம் நம்ம விநாயகர் எலி கூட நம்ம அப்பர் சண்டிச்சு கூட ஒளிஞ்சு பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறார். ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் தேட விட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறார். அதுல ஒரு அப்பர் சண்டிச்சு ஒரு குண்டை நம்ம விநாயகரை பார்த்தும் கூட பார்க்காத மாதிரி விநாயகா எங்க இருக்க அப்படி தேடிக்கிட்டு போயிடுறாரு. இன்னொருத்தையும் ஒல்லியா வருவான். அவனும் விநாயகர் என் கண்ணுல படவே இல்லையே, அவர் மட்டும் கிடைச்சாரு, அவரை நான் பிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தவிர விநாயகரை பிடிக்க மாட்டேங்கிறாங்க. விநாயகர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் அவங்க பண்றாங்க போல. ஆனா திடீர்னு விநாயகர் கோமா போய் உட்காந்துக்கிறாரு. ஏன் கோமா இருக்கீங்கன்னு விசாரிச்சா பார்வதி தேவியை வந்து விசாரிச்சா இல்ல இவங்க எல்லாம் சரியில்லை, இவங்களுக்கு இந்த விளையாட்டை தவிர வேற எதுவும் தெரியாது, இந்த விளையாட்டோட விதிமுறைகளை கூட இவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன அவங்க நல்லபடியா பாத்துறாங்க, பார்த்துட்டு என்ன பிடிச்சிடணும், மாட்டிக்கிட்டேன்னு என்ன பிடிக்கணும், அதை விட்டு நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க வம்புக்குனே தோக்குறாங்க, எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கல, வேற ஏதாவது விளையாட்டு இருக்கா சொல்லுங்க தாயே அப்படின்னு விசாரிக்கிறாரு. உடனே அவங்களும் மேஜிக் பண்ணி ஏதோ ஒண்ணு கையில கொண்டு வராங்க. இது என்ன அப்படின்னு கேட்டா இதுக்கு பேர் தான் பந்தா. இதை வச்சு விளையாடலாங்கிறாங்க. இந்த பந்தை பிடிச்சி நீ வீசி எறியணும். இதை யாரு முத எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை கொடுக்க பாலை விட்டு எறிய நம்ம விநாயகர் விறுவிறுன்னு ஓடி போய் எடுத்துட்டு வந்துறாரு. அதிவேகம் புடிச்சு ஓடி வந்துறாரு. நல்லா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு, எல்லாரும் விளையாடலாம் வாங்கன்னு அப்புறம் சண்டிசுகளையும் கூட்டுகிறார். அந்த பக்கம் நம்ம அரக்கி தாரகி கடலுக்கு மத்தியில வனத்தை கொண்டு போய் இறக்கிட்டா. நம்ம திட்டத்தோட அடுத்த கட்டம் என்னங்கறத சொல்றேன். பூலோகத்துல வெட்டியா எப்ப பார்த்தாலும் எல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுவிட்டு பூஜை புனஸ்காரம் தவம்னு இருக்காங்க இல்ல, அந்த மாதிரி வேலை செய்யாம இருக்கிற அத்தனை பேருமே பிடிச்சு கொண்டு வந்து இங்க உட்கார வைக்கணும், அவங்கள உழைக்க வைக்கணும், வேலைனா என்னங்கறத அவங்கள உணர வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பூலோகத்துல இருக்கிற இந்த மந்தமானவர்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த தாரகாவனத்துல ஒரு பிரம்மாண்டமான கோபுரத்தை கட்டணும், நமக்கான ஒரு அரண்மனையை கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி ஒரு நகரத்தையே உருவாக்கணும், அது இந்த நகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னியே வெயிட் பண்ணிக்கிட்டு எல்லா பேரும் போங்க பூலோகத்துக்கு போய் அந்த மந்த அடிமை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்கிறான். அந்த பக்கமும் நம்ம விநாயகரும் அப்புறம் சண்டிசுகளும் விளையாண்டு கலைச்சு போயிட்டு இருக்காங்க. பூலோகத்துல பார்த்தா பூஜை புனஸ்காரம்னு இருக்கிற சாதாரண மனுஷங்களை பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு வரானுங்க. நம்ம சிவன் அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் விநாயகர் வந்து சிவனோட பக்கத்துல உட்காராப்ல. என்னடா யோசிக்கிற அப்படின்னு அப்பா விசாரிச்சா, என்ன விளையாட போனவன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட என்னன்னு விசாரிக்கிறார். இல்ல எனக்கு விளையாட்டு சுத்தமா பிடிக்கல, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடினாலும் சரி நான் ஜெயிக்கணுன்றதுக்காக விட்டு கொடுக்குறாங்க, பந்து இருந்து விளையாடினாலும் சரி அதுலயும் நான் ஜெயிக்கணுன்றதுக்காக விட்டு கொடுக்குறாங்க, எனக்கு விளையாடவே பிடிக்கலங்கிறாரு விநாயகர். அது மட்டும் இல்லாம சிவகணங்க ரொம்ப சீக்கிரமா கலைச்சு போயிடுறாங்க, எல்லாம் வயசாயிடுச்சுல, ஒரு காலவங்க ஏன் வயசுக்கு ஏத்த மாதிரியான பாலகர்களா இருந்திருந்தா மேபி எனக்கு பிடிக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்றாப்ல. இந்த கைலாயத்துல என் வயசு பசங்கன்னு யாருமே இல்லையே, நான் யாரு கூட போய் விளையாடுறது, எல்லாம் வயசான ஆட்களா இருக்காங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாப்ல. அப்ப பார்வதி வர பார்வதி கிட்ட போய், அம்மா எனக்கு எப்படி நீங்க உயிர் கொடுத்தீங்களோ அதே மாதிரி என் கூட விளையாடுறதுக்காக எனக்கு சகோதர சகோதரிகள் வேணும், தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு விநாயகர் கேட்கிறாரு. பார்வதியும் சிவனை ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு பர்மிஷனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் விநாயகா நீ தனியார் இல்ல, உனக்கு ஏற்கனவே சகோதர அசோக சுந்தரி அப்படின்னு ஒரு சிஸ்டரும் கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு ப்ரோவும் இருக்கிறதா அவங்க எடுத்து சொல்றாங்க. உடனே விநாயகர் அம்மாவோட கையை பிடிச்சுக்கிட்டு ஆஹா அருமை, இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க, எப்படி நான் அவங்கள இத்தனை காலமா பார்க்காம போனேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இருக்காங்க ஒரு ப்ரோ இருக்காங்க அப்படிங்கிற மேட்டரை ஏன் யாருமே என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறார். அவங்க எங்க இருக்கிறாங்க, ஏன் என்ன பார்க்க வரல, என்னோட ஜென்ம உற்சவத்திலையும் அவங்க பங்கெடுக்கலையே அப்படின்னு விசாரிச்சா நம்ம சிவன் அதற்கான பதில சொல்றார். கார்த்திகேயன் அசுரர்களை அழிக்கிறதுக்காக தென்னகத்து பக்கம் போயிருக்கிறார், மதுரை பக்கம் போயிருக்காப்ல. அந்த பக்கம் அசோக சுந்தரியோ தன்னோட லட்சியத்தை அடைவதற்காக கடுமையான தவத்தில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. எனக்கு அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா அப்படிங்கிறாரு விநாயகர். கண்டிப்பா கூடிய விரைவில் முருகன் உன்னை பார்க்கறதுக்காக இங்க வருவார், உன் ஜென்ம உற்சவத்துக்கு கூட அவங்க ஏன் வரலங்கிற காரணத்தையும் சொல்றேன். முருகனுக்குன்னு ஒரு கடமை இருந்தது, அந்த கடமையை முடிச்சுட்டு தான் அவர் வரணுங்கிறதுக்காகத்தான் ஜென்ம உற்சவத்துக்கு முருகனை கூப்பிடல. அதே மாதிரி அசோக சுந்தரியும் தவத்துல இருக்கா, அவ தவத்தை கலைக்க வேண்டாம் சொல்லிதான் உன்னோட விசேஷத்துக்கு அவளையும் கூப்பிடலங்கிறாரு சிவன். அது மட்டும் இல்லாம அவ முழுக்க தவத்துல இருக்கிறதுனால தனக்கு ஒரு தம்பி பிறந்ததையே அவ இது வரைக்கும் அறிந்திருக்க மாட்டா, தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி ஈசன் சொல்லுகிறார். சரி ஓகே, தவத்துல இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாவம், ஆனா அப்ப என்னோட பிரதர் முருகன் இங்க வருவார்ல ஐயா ஜாலி அப்படின்னு குஷி ஆயிராப்ல. முருகன் என்ன வந்து இங்க பாத்துக்கட்டும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் தவத்துல இருக்கக்கூடிய என் சகோதரிய என் சிஸ்டரை பாக்குறதுக்கு நானே அங்க போய் பார்க்க போறேன், நான் போய் அவங்கள பார்த்துட்டா அவங்க தவத்தை கைவிட்டு இங்க வர வேண்டிய அந்த அவசியமும் இருக்காது அப்படின்னு அவரு கிளம்ப பாக்குறாப்ல. அப்ப நம்ம பார்வதி தேவி மகனே அசோகவனத்துல அசோக சுந்தரி இப்போ தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, அது ரொம்ப தூரம், சின்ன பையன் எப்படியா அவ்வளவு தூரம் போவ அப்படின்னு கேட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஆதி சிவம் ஆதி சக்தியோட பையன், எனக்கு என்ன கவலை, நான் பாத்துக்கிறேன்மா ஃப்ரீயா விடுமா அப்படிங்கிற, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பாடை ரெடி பண்ணி கட்டி கொடுங்க,
தான் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி நான் போறேன், போய் என்னோட எலி நண்பர்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்டயே மேட்டர் சொல்றேன், என் கூடயே சேர்ந்து கிளம்புறதுக்கு அவங்களும் ஆசைப்படுவாங்க, அவங்களும் என் கூட வருவாங்க, நான் போய் சொல்றேன் அப்படின்ட்டு ஓடி போயிடுறாரு விநாயகர். பார்வதி தேவியும் விநாயகர் கேட்ட மாதிரியே புறப்படுவதற்கு தேவையான எல்லா ஐட்டங்களையும் செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க. சிரிச்ச மாதிரி பார்வதிக்கு அவர் பதில் சொன்னானோ, விநாயகரோட இந்த பயணத்துக்கும் அந்த பக்கம் தாரகியோட அட்டூழியத்துக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. பார்க்கலாம். அந்த பக்கம் கடவுள் பயம் பக்தின்னு இருக்கக்கூடிய அந்த மிருதுவான ஆட்களா பார்த்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட அடிமைகள் கிடைச்சிருக்கானுங்க, இவங்களை வச்சு நாம அந்த சிட்டியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாப்ல. தாரகியும் திமிரோட படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வர அடிமைகளை பாக்குறா. எல்லா பாரத்தையும் நீங்க ஆண்டை மேல போட்டுட்டு தான் ஜாலியா திருவீங்கல்ல, இனிமே அதெல்லாம் வேலைக்காகாது. ஏன்னா இந்த வனத்துக்கு நான் தான் கடவுள், இங்க உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த கடவுள் கூட வர முடியாது. நான் கொடுக்கக்கூடிய கட்டளைய நீங்க ஏத்து நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க உசுருக்கு உத்தரவாதம் உண்டு, மறுத்தீங்க சீவிடுவேன் அப்படின்னு மிரட்டது அந்த லேடி. வாழ்க்கையை சீரா செம்மனே கொண்டு போகணும்னா அதுக்கு பக்தி தேவையில்லை, பவித்திரம் தேவையில்லை, உழைப்பு தான் தேவை. உழைக்காம இங்க எவனுக்கும் ஜோர் கிடையாது, டெய்லி உழைக்கணும். எங்களுக்காக ஒரு அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அந்த அறைக்கு போனா பின்னாடியே கூட்டத்துல ஒருத்தவன் இல்ல இல்ல உங்களுக்காக ஒரு நகரத்தெல்லாம் நாங்க கட்ட மாட்டோம், நீங்க சொல்றத செய்ய மாட்டோம் அப்படின்னு தலப்பாக கட்ட ஒரு பய கத்தம் போட, அதை கேட்டு காண்டான அந்த அறைக்கு பக்கத்துல இருந்து ஒரு அரக்கன் கிட்ட இருந்து அவனோட ஆயுதத்தை வாங்கிக்கிறான். ஒரு வாளை வாங்கிட்டு அப்படியே திரும்புவான். ஏய் உங்களை நாங்க கூட்டு வந்தது உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இந்த வேலையெல்லாம் கொடுக்கறதுக்காக இல்ல, சொல்றத செஞ்சு பொழைக்கிற வழிய பாருங்கடா நாய்களா அப்படின்னு திட்டுறான். கத்தியால அவன் உடம்புல ஒரு கோடை போடுறான். வேற ஏதாவது எவனுக்காவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, பதில் சொல்றேன் அப்படிங்கிறான். இங்க கிடக்கிறது ஒரு 10-20 பேர் தானே, கூடிய சீக்கிரம் பாருங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுமே என்னோட அடிமையாயிடுவாங்க. நிறைய பேர் உங்களை மாதிரி பேட்ச் பேட்சா உள்ள வருவாங்க, அதனால துணைக்கு ஆட்கள் நிறைய வருவாங்க, போங்க போய் வேலையை பாருங்க, போங்க போங்க அப்படின்னு விரட்டி விட்டுறான். எல்லா பேரும் ஆண்டவா மகாதேவா ஈசா எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு காதறி காதறி அழுகுறானுங்க. அந்த கதறல் சிவன்கிட்டையும் கேக்குது. சிவனும் அதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அந்த பக்கம் நம்ம விநாயகரோ அடுத்த நாள் தன்னோட அக்கா அசோக சுந்தரிய பாக்குறதுக்காக தயாராயிட்டாரு. முடிஞ்ச அளவு பெரிய பெரிய பார்சலா கட்டி அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க பார்வதி தேவி. அதை நம்ம விநாயகர் ஆசையா வாங்கிக்கிட்டு சோகமா இருக்கிற பார்வதி தேவி கிட்ட, எனக்கு தெரியும் என்ன பிரிஞ்சு உங்களால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு வருத்தப்படுறீங்க, பட் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. நீங்க 2 பேரும் உங்க உணர்ச்சிகளை வெளிப்படையா என்கிட்ட காமிக்கலனாலும் உங்க முகத்துல இருக்கக்கூடிய அந்த கவலையை என்னால உணர முடிகிறது. நான் உங்க பையன், உங்க மனசு கவலையையும் என்னால உணர முடியும், ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பார்வதியும் தான் பிள்ளையோட இந்த அறிவை ஆற்றலை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம போற போக்குல நான் உங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்கிறேன், நான் இனி கைலாயம் திரும்பும் போது சுந்தரியோட தான் நான் கைலாயம் திரும்புவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறேன். ஆனா பார்வதி தேவியோ அது சாத்தியம் இல்ல, ஏன்னா அவ ஒரு வைராக்கியத்தோட அவ உன் கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லையேங்கிற மாதிரி சொல்ல, நான் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், கொடுத்த வாக்க காப்பாத்தாம விட போறது இல்ல, கண்டிப்பா வாக்குக்காக உசிரையும் கொடுப்பா இந்த விநாயகர் அப்படின்னு டயலாக் விட்டு அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு விநாயகர் புறப்பட்டு போறார். அந்த பக்கம் காட்டுக்குள்ள பார்த்தா அடிமைகளை பிடிச்சு அநியாயத்துக்கு சாட்டையால அடிச்சு வேலை வாங்குறானுங்க. அதுல ஒருத்தவன் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சிவனை கும்பிட்டு இருக்கும் போது அவனையும் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. சாட்டையால ஒவ்வொரு தடவையும் அடி வாங்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு அந்த பக்தன் விடாம கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா சாட்டை அடி நிக்கல, விடாது அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்காப்ல. அத அந்த அறைக்கு பாக்குறான். எவ்வளவு அடி வாங்கினாலும் அவன் அடங்க மாட்டேங்கிறான், அந்த பக்தன் நிறுத்த மாட்டேங்கிறான். ஆனா தாரகி நிறுத்த சொல்லி உத்தரவு போடுறான். ஒட்டுமொத்த பேரு வேலை நிப்பாட்டுறாங்க. அந்த சாட்டை அடிக்கு பயப்படாத இந்த பக்தன் அந்த அறைக்கு பக்கத்துல வர்ற வரைக்கும் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சிவனோட நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அந்த சிவனை ஜபிக்கிறத உடனே நிப்பாட்டு அப்படின்னு அந்த அம்மா சொல்லி பாக்குது. ஆனா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். உண்மையான பக்தர்கள் பூஜிக்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறார். ஈசன் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் அவர் தான் கடவுள், அவரோட நாமத்தை ஜபிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். பாரா சொன்னா கேளு இல்ல போட்டுருவேன் அப்படிங்கிறது அந்த அம்மா. பட் இருந்தாலும் பக்தன் பயப்பட மாட்டேங்கிறான். நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு தான் சாவேன் அப்படிங்கிறான் அந்த பக்தன். பரவாயில்லையே அவ்வளவு வைராக்கியம் நீ உன் உயிரை பறிக்க போறது இல்ல, மாறா உனக்கு நான் இப்போ ஒரு தண்டனை கொடுக்க போறேன், ரொம்ப கொடூரமான தண்டனை அப்படிங்குது. என்ன பண்ண போறா அப்படின்னு பார்த்தா சாட்டை அடி கொடுக்க சொல்றான். 3 பேர் சேர்ந்து சுத்தி நின்னு சாட்டை அடிக்க போறானுங்க. அதை பார்த்துட்டு மித்த பக்தர்களும் இல்ல இல்ல நாங்களும் சிவனை ஜபிக்கத்தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் கைகூப்பி சிவநாமத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தனை பேருமே சிவநாமத்தை திரும்ப திரும்ப சொல்ல அரக்கி தாரகிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்படியே போச்சுன்னா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. பார்வதியை நோக்கி கடும் தவம் புரிஞ்சு நான் வாங்கின அந்த வரம் இவ்வளவு கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும், ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே சொல்லிட்டு யோசிக்கிறேன். சரி பொழைச்சு போ, உன்னை நான் மன்னிக்கிறேன், நான் பார்வதியை கும்புறேன், நீ பார்வதியோட புருஷன் சிவனை கும்புற, அவ்வளவுதான வித்தியாசம், பொழைச்சு போ அப்படின்னு சொல்றாங்க. நீ விருப்பப்படுறபடியே அந்த மகாதேவனை நீ பூஜிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நல்ல மாதிரி ஆசீர்வதிக்கிறார். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, சிவநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே அப்படியே கும்பிட்டுட்டு தலையை குடிஞ்சுக்கிட்டு இருப்பீங்களா, நான் வாள் எடுத்து உங்க எல்லாரோட தலையையும் அப்படியே வெட்டுவனா அப்படின்னு
சொல்ல எல்லா பேரும் அப்படியே தகச்சு போய் முழிக்கிறாங்க. ஆமா, இனி சிவநாமத்தை யாராவது சொன்னீங்க உங்க தலை உங்க கழுத்துல இருக்காது அப்படின்னு அந்த அம்மா மிரட்டுது. இத்தனை பேரையும் தலையை வெட்டி நாம டயர்டாக வேண்டாம், பேசாம மொத்த பேரையும் சேர்ந்தாப்புல வச்சு கொளுத்தி விட்டுருவோம், உசுரோட எரிச்சிருங்க அப்படின்னு உத்தரவு போடுறாங்க இந்த அரக்கி தாரகி. அதற்கான வேலை இப்ப நடக்குது. சுத்தி விறகுகளை வச்சு நெருப்பு வட்டத்துக்கு மத்தியில சிவபக்தர்கள் அத்தனை பேரும் சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு அப்படியே அனல்ல கஷ்டப்படுறாங்க. அதே சமயம் மேல கைலாயத்துல சிவன் கோவப்படுற பார்வதி கிட்ட சில சமயம் வரமே சாவமா மாறலாம் அப்படிங்கிறது. நீ அன்னைக்கு தாரகிக்கு கொடுத்த அந்த வரம் இன்னைக்கு ஏன் பக்தர்களுக்கு சாவா போய் நிக்குது. தாரகியோட இந்த அட்டூழியங்களையும் அராஜகத்தையும் இனியும் என் பக்தர்கள் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, நானும் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி டப்புனு அங்க இருந்து புகையை போட்டு மறைஞ்சிடறாரு. அந்த பக்கம் நம்ம பிள்ளையாரு ஜாலியா நடந்து போய்கிட்டு இருக்காப்ல. கொஞ்சம் தூரம் போனதுமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ பசிக்குதேன்னு ஒரு இடத்துல உட்காந்து ஜம்முன்னு கொழுக்கட்டையை சாப்பிட்டுட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு கட்டத்துல அந்த எலிகளோ நிறைய கொழுக்கட்டைகளை சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் மிச்சம் வைங்க, ஏன்னா நம்ம போக வேண்டிய தூரம் அதிகம், எல்லாத்தையும் இப்பயே சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுதுங்க. பார்த்தா அந்த காலியான சட்டியில மறுபடியும் கொழுக்கட்டை தானா நிரம்புது. அன்னபூரணி தேவியே ரெடி பண்ணி தான் பிள்ளைக்காக கொடுத்தது. எத்தனை தடவை அந்த சட்டிக்குள்ள இருந்து இவங்க கொழுக்கட்டைகளை எடுத்தாலும் திரும்ப திரும்ப அது ரீஃபில் ஆகிட்டே இருக்கு, அச்சய பாத்திர மாதிரி. அதனால எல்லா பேரும் குஷியாயிராங்க. அடுத்த கட்ட பயணத்தை தொடர்றாங்க. இங்க பார்த்தா இவங்க என்னதான் சுத்தி நெருப்பு முட்டினாலும் அந்த நெருப்பு அனல் அவங்கள எதுவும் செய்யல, அந்த நெருப்பு அந்த பக்தர்களை எதுவும் செய்யல. எல்லா பேரும் ஒன்னா ஒத்துமையா சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க கூட சிவநாமத்தை நிப்பாட்டல, அந்த நெருப்பால எதுவும் செய்ய முடியல. இவளுக்கு பயங்கர கோவம். கையில வாள் எடுத்துட்டு வந்து அந்த பக்தர்களை வெட்ட வந்தா நடுவுல ஒரு இடிய போட்டு ருத்ர ரூபத்துல நம்ம சிவனே அங்க வந்து நிக்கிறார். தன் பக்தர்களை காப்பாத்துறதுக்காக ருத்ர ரூபம் எடுத்து இருக்கிறார். அதை பார்த்ததும் பக்தர்கள் எல்லாம் சிவநாமத்தை இன்னும் சந்தோஷமா சொல்றாங்க, ஜெபிக்கிறாங்க. சிவனோ உக்கிரத்துல இருக்கிறார். அந்த அரக்கியோ சிவனுக்கே வணக்கத்தை சுட்டு நீங்க இப்படி உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறீங்க, இதெல்லாம் சரியில்லைங்கிறது. இங்க நடக்கிறது எல்லாமே பார்வதி தேவியோட வரத்தின் அடிப்படையிலேயே நடக்கிறது. நீங்க தலையிட வேண்டாம் அப்படின்னு சொன்னா வரத்தின் அடிப்படையில இங்க எதுவுமே நடக்கல. இங்க நடக்கிறது அநியாயம், அக்கிரமம். ஒழுங்கா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், இவங்க எல்லாத்தையும் உடனே ரிலீஸ் பண்றேன், இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறாரு. ஆனா அந்த அரக்கியோ சிவங்கிட்டே டயலாக் கொடுத்துட்டு இருக்கு. மகாதேவா, நான் ஒன்னும் பொய் சொல்லல, உண்மையில்தான் இவங்க எல்லாத்தையும் நான் அடிமையாக்கினேன், கஷ்டப்படுத்தினேன், நிஜம்தான். இந்நேரம் நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்க, சில பேர் செத்தே கூட போயிருப்பாங்க. ஆனா நீங்களே பாருங்க, இந்த மானிடர்கள் அத்தனை பேரும் தன்னோட உழைக்கிற நேரத்துல உழைக்காம சும்மா பூஜை புனஸ்காரம் சொல்லிட்டு எல்லா பாரத்தையும் உங்க மேல போட்டுவிட்டு வெட்டியாத்துறானுங்க, சோம்பேறித்தனமா தெரியுறானுங்க. இந்த சோம்பேறிகளை நான் தண்டிக்கிறதுல ஒண்ணும் குற்றமில்லையே அப்படிங்கிறது அந்த அம்மா. இவங்க கிட்ட இருக்கிற அந்த சோம்பேறித்தனத்தை தான் நான் ஒழிக்க பாக்குறேன், இது தப்பா அப்படிங்கிறது அது. உலக நன்மைதான் என்னோட நோக்கம் வேற டயலாக் கொடுது. பார்வதியை ஏமாத்திட்டா சிவனை ஏமாத்த முடியுமா? உலக நன்மைன்னு சும்மா பொய் சொல்லிட்டு சுயநலமா நீ அப்ப அவர் சொல்லணும், இவங்களெல்லாம் விட ஒரு பெரிய சோம்பேறி இருக்கு, என் பொண்டாட்டிக்கிட்டே வருஷக்கணக்கா தவம் பண்ணி ஒரு வேலைக்கும் போகாம தவத்திலே இருந்து ஒரு பவரை வாங்கணும் ஒரு பெரிய சோம்பேறி இருக்கு, அவளை க்ளோஸ் பண்ணலாமா, போய் வாடி பழைய கிளவி போய் வாடின்னு அவளை வச்சுக்கிட்டு அப்புறம் இவங்களை பாத்துக்கலாம். யோசிக்கிற மதம் பிறந்த ஒவ்வொருத்தவங்களோட உரிமை, அதை தட்டி பறிக்க நீ யாரு அப்படின்னு கேட்கிறார். இருந்தாலும் தாரகி சும்மா இல்ல. போயா, உன் கண்ணு முன்னாடியே ஒருத்தவன வெற்றம் பாருன்னு சொல்லிட்டு கிளம்ப சிவன் ஒரு மேஜிக்க போட்டு அவளை முன்னேற விடாம தடுக்க. உடனே இவ காண்டாயி எனக்கு வரம் கொடுத்தது அந்த பார்வதி தான், அவங்களையே நான் கூப்பிடுறேன், அவங்களே இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லட்டும், என்னை காக்க பார்வதி தேவி வருவார், அருள் தருவார் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி தாயே வாங்க, உங்க வரத்தை வேலை செய்ய விடாம இந்த மனுஷன் தடுக்கிறாப்ல வாங்க அப்படின்னு கூப்பிட பார்வதியும் ருத்ர ரூபத்துல இங்க வந்து நிக்கிறாங்க. சிவன் சிவபக்தர்களுக்காக நிக்கிறார், பார்வதி தன் பக்தைக்காக இப்ப வந்திருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது? பக்தர்களுக்காக ஒருத்தர் அடிச்சுக்க போறாங்களா? பொறுத்திருந்து அடுத்த எபிசோட்ல பாப்போம். இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் விநாயகரோட வரத்தை வாங்கி வச்சிருக்காரு. அவரு வரத்தை வாங்கிட்டு கொழுக்கட்டையை வாங்கிட்டு எனிவேஸ் நல்லா இருக்கு. ஒரு புது வில்லி வந்த வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.